குடியரசு தினம் காணப்படுகிறது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 முதல் குடியரசு தினத்தை நாம் கொண்டாடி வருகிறோம். இந்திய நாடானது பிரிட்டிஷின் ஆட்சிக்கு இருந்த போது இந்நாட்டு மக்களுக்காக சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று பல கோரிக்கைகளை தலைவர்கள் முன்வைத்தனர். இந்த கோரிக்கையின் பிற்பாடு அரசியல் நிர்ணய சபை இந்தியாவில் உண்டானது. 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் நாளன்று ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தனது பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார்கள். இதன் பின்னர் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கப்பெற்றது. இவ்வாறு சுதந்திரம் பெற்றதன் பின்னர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை உருவாக்க அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் குழு ஒன்றை நியமித்தனர். இக்குழுவானது பல்வேறு வகையில் செயற்பாடுகளை மேற்கொண்டு சட்ட வரைவை முன்வைத்தது. நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்பு 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சமயசார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அது மலர்ந்தது. குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் தேசிய கொடியை ஏற்றுவார். முப்படை அணிவகுப்பு நடைபெறுகிறது. இனிப்பு சாப்பிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து ஓய்வெடுக்கும் விடுமுறையாக நாம் இந்த குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். மேலும் குடியரசு தினத்தின் சிறப்பை உணர்ந்து நாட்டிற்கு நலமும் வளமும் சேர்த்து உறுதி பூண்டெடுக்க நாம் பாடுபடுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். வாழ்க பாரதம், வெல்க பாரதம். ஜெய் ஹிந்த். அருமை.